காலதாமதமாக விண்ணப்பித்தாலும் வாகன விபத்து இழப்பீடு கோரிக்கையை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிராகரிக்க கூடாது என்றும் 6 மாத அவகாசத்தை கட்டாயமாக்கும் சட்டப்பிரிவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இழப்பீடு கோரும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து சிவகங்கை பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் சுந்தர் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். வாகன காப்பீடு இழப்பீடுக்கு உச்சநீதிமன்றம் 6 மாசத்துல அப்ளை பண்ணணுங்கிறத நிறுத்தி வச்சிருக்கு. இது சரியான நடைமுறை. முன்னால 3 வருஷம் இருந்தது. 6 மாதத்துல இழப்பீடு கோரணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவன் முதல்ல மன ரீதியா பாதிக்கப்படுவான், அடுத்து பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுவான். தனியார் நிறுவனங்கள் தனியார் விபத்து காப்பீடு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல அவனை பொருளாதார ரீதியா சரி பண்ணணும். எங்க வீட்டுல ஒருத்தர் இழந்துட்டு நிக்கல, மன ரீதியாவும் குடும்ப ரீதியாவும் ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம 6 மாசத்துக்குள்ள நீங்க அந்த காப்பீட்டு தொகையை நீங்க கிளைம் பண்ணணுங்கிறாங்க. இப்ப எங்க வீட்டுல யாராவது தெரியாதவங்க இருப்பாங்க, ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் இறந்திருந்தா அவங்க ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. அவங்க எப்படி அதை போய் மூவ் பண்றதுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். அப்படி இருக்கையில நீங்க 6 மாசம் கழிச்சு வந்தா நான் தரமாட்டேன்னு சொன்னா அது என்ன சாத்தியப்படும்? தெரியாத பேப்பர்லாம் கேட்டா நாங்க எப்படி கொடுக்க முடியும்? படிச்சவங்களுக்கு இருந்தா ஓகே, அலைஞ்சு கிழிஞ்சு கொடுப்பாங்க. கிராமத்துல உள்ள நாங்க எப்படி சார் அதை ரெடி பண்ணி நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இதனாலேயே முக்காவாசி பேர் விபத்து காப்பீட்டு தொகை போடுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க சார். ஏன்னா அந்த பணம் எங்க கைக்கு வராதுன்னு தெரியல, நாங்க எதுக்கு அதை போடணும்? அதுக்கு நாங்க செவனே நாங்களே சேமிச்சு வச்சுட்டு போயிருப்போம்ல. ஒரு புது வண்டி எடுக்கிறோம்னா அந்த ஷோரூம்ல இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பட் அந்த இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். திருப்பி அதை புதுப்பிக்க கூட அவங்களுக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு அந்த விபத்து நடந்தாலும் அந்த விபத்துடைய யார் ஏஜென்ட் என்ன ஏதுன்றே தெரியாது. இது ஒரு 6 மாசம் அவகாசம் வரைக்கும் இப்ப கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாசம்ன்றது 3 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா நீட்டிப்பு கொடுக்கணும். நடுத்தர மக்கள் தான் இன்னைக்கு அதிகமான வாகன காப்பீடு போடுறாங்க. அதில் நிறைய இந்த இழப்பீடு கோரும் நடைமுறையை இன்னும் எளிதாக்குனா அவங்க பயன்பெறுவாங்க. வாகன விபத்து இழப்பீடு கோரிக்கையை காப்பீட்டு நிறுவனங்கள் நிராகரிக்கக்கூடாது. 6 மாத கால அவகாசத்தை கட்டாயமாக்கும் சட்டப்பிரிவை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் இழப்பீடு கோரும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டுமா என்ற கருத்துக்கு சிவகங்கை பகுதி மக்கள் கூறிய பதில்களை பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.